இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம். ஏழை எளிய மக்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை நேரடியாக பயனாளர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். வரும் 2027 பொங்கல் பண்டிகை முதல் அமலுக்கு வரவுள்ள இந்த திட்டத்தால் தமிழகத்தில் சுமார் 1,30,00,000 குடும்பங்கள் பயனடைவார்கள். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு உள்ள நலிந்த குடும்பங்கள், சிறு குறு விவசாயிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும். சென்னை தாம்பரம் இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குறிப்பாக இரவு 10:20, 11:20, 11:40 மற்றும் 11:59 மணி நேரங்களில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண விரிவாக்கம். பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வரும் அக்டோபர் 2 முதல் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் மாவட்டத்திற்குள் இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ், டிலக்ஸ் பேருந்துகள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையே இயக்கப்படும் சாதாரண பேருந்துகளிலும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் கட்டணமின்றி இலவசமாக பயணிக்கலாம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடுதல். பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாகவும் புதிய விமான நிலையத்திற்கான மாற்று இடம் விரைவில் தேர்வு செய்யப்படும் எனவும் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தானியங்கி சுங்க கட்டண வசதி அறிமுகம். தமிழகத்தில் முதல் முறையாக பரனூர், நெமிலி மற்றும் சென் சமுத்திரம் ஆகிய 3 சுங்க சாவடிகளில் வாகனங்கள் காத்திருக்காமல் செல்லும் தடையற்ற தானியங்கி கட்டண வசதி விரைவிலேயே பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. பத்திரிகையாளர்கள் ஓய்வூதியம் உயர்வு. நீண்ட காலமாக பத்திரிகை துறையில் பணியாற்றி நலிவுற்ற நிலையில் உள்ள 399 பத்திரிகையாளரின் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 12,000 ரூபாய் 15,000 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்களது குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 6,000 7,500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல தடை. கடலில் காற்றில் வேகம் வழக்கத்தை விட அதிகமாக வீசக்கூடும் என்பதால் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மற்றும் ஜெகநாதப்பட்டினம் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. இடைத்தேர்தல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற ஆணை. தமிழகத்தில் திருச்சி கிழக்கு, வீரமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் மற்றும் கரூர் ஆகிய 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காவிரி நீர் திறப்பு பரிந்துரை. தமிழ்நாட்டுக்காக அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9,000 கனஅடி வீதம் நீர் திறக்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. இது குறித்த மேலாண்மை ஆணைய கூட்டமும் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் கண்டிப்பு. சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் விதி சார்ந்த அறிவிப்புகளை சபாநாயகர் அனுமதி வழங்கும் முன்பு சமூக வலைத்தளங்களிலோ அல்லது ஊடகங்களிலோ முன்கூட்டியே வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என சபாநாயகர் கண்டிப்பாக உத்தரவை பிறப்பித்துள்ளார். இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு மணிமண்டபம். புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜாவின் கலை சாதனைகளை போற்றும் வகையில் தேனியில் ரூபாய் 2.5 கோடியில் புதிய மணிமண்டபம் அமைக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. கேஸ் சிலிண்டர் EKYC செய்ய கடைசி வாய்ப்பு. சமையல் எரிவாயு மானியம் தகுதியான நபர்களுக்கு செல்வதை உறுதி செய்ய EKYC அப்டேட் செய்வதற்கான காலக்கெடு வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நேரில் செல்லாமல் தங்களது மொபைல் மூலமாகவே வீட்டில் இருந்தபடியே இதனை எளிதாக முடித்து கொள்ளலாம். சுங்க கட்டணம் உயர்வு. வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல்
விழுப்புரம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கட்டணம் ரூபாய் 5 முதல் ரூபாய் 20 வரை உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வேளாங்கண்ணி திருவிழா சிறப்பு ரயில்கள். வேளாங்கண்ணி திருவிழா சிறப்பு ரயில்கள் இயக்கம். வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக தாம்பரம் திருவாரூர் மற்றும் தாம்பரம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு வாராந்திர ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி நரசப்பூர் சிறப்பு ரயில்கள் இயக்கம். பயணிகளின் நீண்ட நாள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தூத்துக்குடியிலிருந்து சென்னை எழும்பூர் வழியாக ஆந்திர மாநிலம் நரசப்பூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. பௌர்ணமி கிரிவல சிறப்பு ரயில்கள். பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு வரும் 27ஆம் தேதி விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு முன்பதிவில்லா ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சேகர் பாபு மீது கோபமில்லை, வருத்தம். உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். அமைச்சர் சேகர் பாபு மீதான கருத்துக்கள் குறித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு அவர்கள் மீது எந்தவிதமான கோபமும் இல்லை என்றும் மாறாக சில விஷயங்களில் வருத்தம் மட்டுமே இருப்பதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த வெளிப்படையான கருத்து அரசியல் வட்டாரத்தில் சற்றே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டம். டிஆர்பி ராஜா ஆதங்கம். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்காக தங்களது அரசு கடுமையாக உழைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள டிஆர்பி ராஜா, ஆய்வு செய்ததில் இந்த இடத்தை தவிர வேறு எந்த இடமும் இத்திட்டத்திற்கு சரியாக வராது என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த வீடியோவில் இருப்பது அமைச்சர் கீர்த்தனா இல்லை, மலேசியா பெண் விளக்கம். சமூக வலைத்தளங்களில் பரவி வந்த சர்ச்சைக்குரிய வீடியோ குறித்து மலேசியாவை சேர்ந்த பெண் ஒருவர் வெளியிட்டுள்ள புதிய வீடியோ மூலம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அந்த வைரல் வீடியோவில் இருப்பது அமைச்சர் கீர்த்தனா அல்ல என்று அவர் ஆதாரத்துடன் விளக்கியுள்ளார். சென்னைக்கு காத்திருக்கும் ஆபத்து. சரசரவென குறைக்கும் நிலத்தடி நீர். சென்னையில் நாளுக்கு நாள் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவது பொதுமக்களிடையே பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய சூழல் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் கடுமையான குடிநீர் சிக்கலை சந்திக்க நேரிடும் என்பதால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமென எச்சரிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவிகளுக்கு சீருடை மற்றும் ஏஐ கல்வி அறிமுகம். அரசு பள்ளி மாணவிகளுக்கு புதிய முறையில் டிஷர்ட் மற்றும் ட்ராக் பேண்ட் சீருடைகள் வழங்குவது குறித்தும் வரும் கல்வி ஆண்டில் 6ஆம் வகுப்பு முதல் செயற்கை நுண்ணறிவு கல்வி முறை அறிமுகப்படுத்துவது குறித்தும் அமைச்சர் ராஜ்மோகன் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். தாவேகவின் வியூகம். திமுக எம்எல்ஏக்களை குறிவைக்கும் பனையூர். தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து ஆளுங்கட்சியான திமுகவின் 5 எம்எல்ஏக்களை குறிவைத்து அரசியல் நகர்வுகள் செயற்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திடீர் வியூகம் அறிவாலய வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரந்தூர் ரத்து சரி, ஆனால் புதிய திட்டம் எங்கே? அன்புமணி கேள்வி. பரந்தூர் விமான நிலைய திட்ட ரத்து குறித்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருந்தாலும் அடுத்ததாக புதிய விமான நிலையம் அமையப்போகும் இடத்தை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அன்பில் மகேஷ் மீது மரிய வில்சன் பரபரப்பு புகார். என் பள்ளிக்கே வந்து லஞ்சம் கேட்டார்கள், அதற்கு நானே நேரடி சாட்சி என்று கூறிய மரிய வில்சன் அமைச்சர் அன்பில் மகேஷ் மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இந்த விவகாரம் கல்வித்துறையில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. பள்ளிகளுக்கு 3 நிறங்களில் குறியீடு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. பள்ளிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்தும் விதமாக இனி பள்ளிகளுக்கு சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை என 3 நிறங்களின் அடிப்படையில் குறியீடுகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பரந்தூர் ரத்து விவகாரம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஸ்டைல். அதிகாரிகள் எச்சரித்தும் பரந்தூர் திட்டத்தை மாற்றியமைத்த முடிவு குறித்து அரசியல் விமர்சகர்கள் விவாதித்து வருகின்றனர். ஜெயலலிதா கையாண்ட அதே அதிரடி அரசியல் பாணியை ஒத்திருக்கும் இந்த முடிவு தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கொளத்தூர் தேர்தல் முடிவு. VS பாபு வெற்றியை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார் மு.க. ஸ்டாலின். கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்துள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும்
விவிபாட் இயந்திரங்களில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ள அவர் அந்த வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரியும் தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க கோரியும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எம்எல்ஏக்கள் விலகல் குறித்த விசிக ரஜினிகாந்தின் பரபரப்பு. சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் மாறுதல் குறித்த வதந்திகள் மற்றும் குதிரை பேர விவகாரங்கள் உண்மையாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் இது தொடர்பான அரசியல் நகர்வுகள் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் விசிக தரப்பிலிருந்து கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. துரைமுருகன் எச்சரிக்கை. டேபிளில் உள்ள 3 ஃபைல்கள் ஒரு வாரத்தில் திறக்கப்படாவிட்டால் உரிமை மீறல். அரசு தரப்பில் மேஜையில் வைக்கப்பட்டுள்ள 3 முக்கியமான கோப்புகளை ஒரு வாரத்திற்குள் திறக்கவில்லை என்றால் அது குறித்து உரிமை மீறல் பிரச்சனை எழுப்பப்படும் என்று துரைமுருகன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தங்க மோதிரம் 1 பைசாவுக்கு ஏன்? ஜோய் அலுகாஸ் விளக்கம். லாபத்தை நோக்கமாக கொள்ளாமல் முழுக்க ஒரு சேவைக்காகவே இந்த அதிரடி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஜோய் அலுகாஸ் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 பைசாவுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கான காரணங்கள் குறித்து அவர்கள் மனம் திறந்து விளக்கம் அளித்துள்ளனர். கரூர் கம்பெனியின் ரூபாய் 15 லட்சம் ஆஃபர். எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் பகீர் குற்றச்சாட்டு. கரூர் நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்பட்ட 15 லட்சம் ரூபாய் சலுகை மற்றும் பொய் ஜோசியம் சொல்லுமாறு திமுக தரப்பு தங்களை கட்டாயப்படுத்தியதாக கூறி எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் வெளியிட்டுள்ள பகீர் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அன்புமணி ராமதாஸின் அட்வைஸ். 3 ஃபைல் மட்டுமல்ல 20 துறைகளில் முறைகேடு. வெறும் 3 கோப்புகள் மட்டுமல்லாமல் கடந்த கால திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகள் நூற்றுக்கணக்கான முறைகேடுகள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ் இதற்கு எதிராக தற்போதைய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அமித்ஷா பாராட்டு மற்றும் தாவேக நோக்கி 25 அதிமுக எம்எல்ஏக்கள். செங்கோட்டையன் தகவல். விஜயின் தோள் தட்டிய நிகழ்வு மற்றும் 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக பக்கம் தாவ தயாராக இருப்பதாக கூற செங்கோட்டையன் வெளியிட்டுள்ள தகவல்கள் தமிழக அரசியலில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தியுள்ளன. ரீல்ஸ் விவகாரம். உதயநிதி ஸ்டாலின் மீதான அமைச்சர் ரமேஷ் தாக்குதல். சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் போடுவது குறித்து உதயநிதி ஸ்டாலின் மீது கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்துள்ள அமைச்சர் ரமேஷ் எந்த நேரமும் சினிமா சிந்தனையோடே செயல்படுவதாக கூறி அனல் பறக்கும் பதிலடியை கொடுத்துள்ளார். அண்ணா அறிவாலயத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடுவார்கள். நிர்மல்குமார் தாக்குதல். திமுகவின் தற்போதைய அரசியல் நிலைத்தன்மையை கடுமையாக விமர்சித்துள்ள நிர்மல்குமார் எதிர்காலத்தில் அண்ணா அறிவாலய கட்டிடத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடும் நிலைதான் ஏற்படும் என்று கிண்டலாக தாக்கி பேசியுள்ளார். திமுக டு தாவேக. முன்னாள் அமைச்சர் உள்பட 5 எம்எல்ஏக்கள் ரெடி. திமுகவிலிருந்து விலகி தாவேக கட்சியில் இணைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் உள்பட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ரகசியமாக தயாராகி வருவதாகவும் இதுவே முதல்வர் விஜயின் லேட்டஸ்ட் அரசியல் மாஸ்டர் பிளான் என்றும் தகவல்கள் பரவி வருகின்றன. என்னை வளர்த்த எம்ஜிஆரை எதிர்த்தவன் நான். துரைமுருகன் சரவெடி பேச்சு. சொந்த பந்தங்களை பற்றி கவலைப்படாமல் தன் அரசியல் பயணத்தில் தன்னை வளர்த்துவிட்ட எம்ஜிஆரை எதிர்த்து நின்றவர் நான் என்று கூறி துரைமுருகன் மேடையில் பேசிய பேச்சுகள் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தடை செப்டம்பர் 8 வரை நீட்டிப்பு. தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடையை சென்னை உயர்நீதிமன்றம் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் மற்றும் நிலுவையில் உள்ள வழக்குகளின் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.